அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தமிழுக்கு உருவம்தா குழுமத்தில் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு இப்படி ஒரு அருமையான பட்டிமன்ற வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய ஜெயராணி அம்மா அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப உறவுகளை கட்டி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? நம்பாலு பாடுறாரு, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஆனா பெண் அப்படி பாடல. வாடிய நாள் எல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து தேடிய நான் கண்ட செல்வமாய் வந்தவனே, மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல், தாய் என்ற பெருமைதனை மனங்குளிர தந்தவனே, லவகுசனே மனங்குளிர தந்தவனே, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. பாத்தீங்களா? சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லியிருக்கான், தந்தைன்னு சொல்லலையே. அப்ப பிள்ளைகளை பேணி வளர்த்து அந்த உறவை எல்லாம் காப்பாத்துறது யாரு? அடுத்து ஒரு செடியை கூட நடும்போது மண்ணோட சேர்த்து நடுவோம்யா. 22 வருஷம் என் தாய் வீட்டுல நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் தெரியுமா? எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? எப்படி காலாட்டிக்கிட்டு தூங்குவேன் தெரியுமா? சண்டால பாவிகளா கொண்டு வந்து இங்க வந்து போட்டுட்டு மாமியாளுக்கு சேம, நாத்தனாளுக்கு சேம, எங்க மாமனாருக்கு சுகரு, அவருக்கு சுகர் போடாத, எனக்கு ஸ்ட்ராங்கா போடு, இவருக்கு லைட்டா போடு. நான் என்ன டீ கடையா நடத்துறேன், இல்ல ஹோட்டல் நடத்துறேனா? என்ன சித்திரவதை! இந்த சித்திரவதையெல்லாம் சுமந்து கொண்டு குடும்ப தலைவி என்ற பொறுப்போடு இருக்கிறீர்களே, நீங்கள் தானே உறவுகளை காப்பவர்கள். யார் யாரு இந்த குழுவுல பேச வர்றாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆண்களே இந்த அணிக்கு தலைமை தாங்கி வரக்கூடியவர் என்னுடைய அருமை இளவல், எங்கள் பட்டிமன்றத்தில் என்னோடு இரட்டை குழல் துப்பாக்கியாக வரக்கூடிய சொல் வேந்தர் சுரேஷ் ராமலிங்கம், ஆண்டார் அருளமுதம் என்ற அருமையான நூலை இந்த எழுத்துலகிற்கு தந்தவர். அவரோடு இணைந்து சொல்லரசி முருகேஸ்வரி குமார் அவர்கள், இவர் மீனாட்சி மிஷன் மதுரை மருத்துவமனையில பணியாற்றுகிறார். அடுத்து ஊசி போடணும்னா போட்டுக்குங்க, கிருகிருன்னு வந்துச்சுனாலும் மாத்திரை வச்சிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட்ற மாத்திரை வச்சிருக்காங்க, ஏதோ பேர்லாம் சொன்னாங்க, எனக்கு தான் தெரியல. மருத்துவர் தனலட்சுமி சரவணன் அவர்கள் ஆண்களே என்ற அணிக்கு பேச வந்திருக்காங்க. உண்மையில 2 பெண்கள் ஆண்களே என்ற அணிக்கு பேச வந்திருக்காங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. பெண்களே என்ற அணிக்கு தலைமை தாங்குவதற்காக அருமை ஐயா பொற்கை பாண்டியன் அவர்களின் புத்திரன், இதோ கவிஞர் ஈஸ்வர ராஜா, குசும்பு பட குறும்படத்தின் கதாநாயகன் இவர், நகைச்சுவை தென்றலாக வலம் வரக்கூடியவர். ஆற்றல் அரசி காயத்ரி வினோத்குமார் அவருக்கு ஆதரவாக பேச வந்திருக்கிறார், அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். அடுத்து மதுரை தென்றலாக வர்ஷினி அவர்கள், கல்லூரி மாணவி, தற்போது நடந்த பேச்சு போட்டியில, இந்த கலைஞர் பிறந்த நாள் பேச்சு போட்டியில மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவிலேயே கலந்து கொண்ட மிகச்சிறந்த பேச்சாளர். இந்த 6 பேச்சாளர்களும் உங்க முன்னால வரப்போறாங்க. முதலாக ஆண்களே என்ற அணியில் தலைமை தாங்கி பேசுவதற்காக அருமை உடன்பிறப்பு சொல்வேந்தர் சுரேஷ் ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்கள் கருத்துக்களை தாருங்கள். தமிழுக்கு உருவம்தா என்ற குழுமத்தினுடைய நிறுவனர் தலைவர் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீட்டிருக்கக்கூடிய என் பாசமிகு உடன்பிறப்பு கல்லூரணி முத்துமுருகன் அவர்களே, என்னுடன் பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, கைகால்களை எல்லாம் கணக்காக படைத்த இறைவன் வாயை மட்டும் பொய்யாக படைத்து விட்டு ஐயா எதிரணியிலே பேச கைகால்களை எல்லாம் கணக்காக படைத்தவன் சரி வாயை மட்டும் பொய்யாக படைத்து விட்டிருக்கிறான். எதிரணியைச் சேர்ந்த பொய்வால் புலவர் பெருமக்களே, பொய்வாய் படைத்த புலவர் பெருமக்களே, பொய்வாய் புலவர். அதனால இவங்க பேசுறத நம்பிராதீங்க, நான் போய் சொல்ல வர்றேன். சரி, அமிழ்தான தமிழ் எடுத்து உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அருமை அருமை. நடுவர் அவர்களே, சொல்லுங்க.
சுருக்கமா சொல்லணும். சுருக்கமா சொல்றேன். அதாவது பொம்பளை பிள்ளைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது, சரி, ஒரு 6 மாசம் கழிச்சு 6 மாசத்துலயே 3 மாசத்துலயே ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு? ஏமா ஒரு புழு பூச்சி ஒண்ணு உண்டாகலையா? புழு பூச்சி, புழு பூச்சி. இதை கேட்கறது யாரு? ஊர்ல 4 பேர் சும்மா இருக்க கேட்பேன். அது ஆனா பெண்ணா கேக்குறது? ஆனா பெண்ணா? பெண்ணுதான். பெண்ணுதான் ஆணு கேட்க மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவங்க கொஞ்ச நாள் வாழ்க்கையை அனுபவிக்க சந்தோஷமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் சொல்றது ஆணு. இந்த பக்கத்து வீட்டு பார்வதிங்கிற ஒரு பொண்ணு, யாரும் பார்வதி இருக்கிறாங்க, அது மதுரை பார்வதி. ஒரு புழு பூச்சி. சென்னை பார்வதி இல்ல, அது முக்கியமா அந்த வேலைச்சேரி பார்வதி கிடையாது. கோயில் குளத்துக்கு போகலையா? இல்ல அப்படி எங்க அணியில இருக்க மருத்துவரை மாதிரி ஒரு மருத்துவர் பார்க்கலையா? சரி, இப்படி எல்லாம் கேட்கும் போது அந்த புழு பூச்சி என்று சொல்கிறார்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புழுவானது ஆண் குழந்தை. ஓ, இதுமா அர்த்தம் இருக்கு. ஆமா, இது ஆயுதப்பனை சுத்திட்டே கிடக்கும், வீட்டை சுத்திக்கிட்டே கிடக்கும். சரி, இந்த பூச்சியானது பெண் குழந்தை. சரி, அது கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கும், கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து போயிடும். அது என்ன செஞ்சிடும்? பறந்து போயிடும். ஆண் என்பது நித்தியம், தாத்பரியம். பெண் என்பது தற்காலிகம். நடுவர் அவர்களே, வீட்டுல நீங்க நம்முடைய அப்பா சொத்து சேர்த்திருந்தா பங்கு போடுறதுக்கு ஆணும் பெண்ணும் அடிச்சுக்கிறோம். ஆனா கடனை சேர்த்து வச்சிருந்தா, பெரியப்பா கடனை சேர்த்து வச்சிருந்தா யாரு கட்டணும்? யார்கிட்ட கேட்பாங்க? யாரு? ஆம்பளை பிள்ளைகிட்ட கேட்பாங்க. ஆம்பளை பிள்ளைகிட்ட தான் கேட்பாங்க. அந்த மீசை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு. பாத்தீங்களா? இந்த அவர்கிட்ட போய் கேளு சொல்லுவாங்களா? இல்ல பெண் குழந்தைகள்கிட்ட போய் இந்த அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன் சொல்ற? இன்னொரு வீட்டுக்கு போன பிள்ளைகிட்ட போய் போன பிள்ளைகிட்ட ஏன் சொல்ற அப்படின்னா, அப்ப கடனுக்கு பொறுப்பாளி யாரு? ஆண் குழந்தைகள். அப்ப உறவுகளை பேணி காப்பது யாரு? ஒரு குடும்பத்துக்கு ஆணி வேறாக இருப்பதே பொருளாதாரம் தானங்க. கடனை அடைத்து அந்த குடும்பத்துடைய மானத்தை காப்பவன் யாரு? கலையரசு கண்ணதாசன் சொன்ன, வீடு வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்று சொன்ன, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆண் பிள்ளை தாங்க. கடைசி வரை ஆண் பிள்ளை தான். அங்க நம்முடைய சமுதாயத்தை இடுகாட்டிலே சுடுகாட்டிலே காரியங்கள் செய்வது ஆண் பிள்ளைதான். கடனை அடைப்பதும் ஆண் பிள்ளைதான். ஆண் பிள்ளைதான் நித்தியம். நடுவர் அவர்களே, பெண் பிள்ளை என்பது நாம் போற்றி பாதுகாக்க கூடியது. அது நமக்கு இன்பத்தை தரும், அன்பை தரும். ஆனால் ஒருபோதும் அந்த உறவுகளை அதனால் தாங்கி பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது இடையிலேயே இன்னொரு வீட்டுக்கு உறவாக சென்று போயிடும். இதுதான் நடுவர் அவர்களே. நம்ம சின்ன வயசுல ஒரு ஆண், அது அப்பா என்ற ஒரு சக்தியை நீங்க மட்டும் நினைச்சு பாருங்க. எப்படி? அப்பா சைக்கிள் கத்து கொடுத்துருப்பாரு. சைக்கிள் கத்து கொடுத்துருக்கும் போதே கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையை விட்டுருவாரு. கையை விட்டா அந்த குழந்தை ஓட்டிக்கிட்டே போகும். அதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தன் அப்பா பின்னால் இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையே அதை என்ன செஞ்சிடும்? அதை சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற நடுவர்களே, ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய அப்பா பின்புலத்தில் இருக்கிறார் என்ற அப்பாவின் உருவம் தரக்கூடிய, அந்த பெயர் தரக்கூடிய நம்பிக்கையை வேற எந்த சக்தியாலும் தர முடியாது. அருமை, அருமை. ஒரு கல்யாண வீட்டுல போங்க, ஏன்னா கல்யாண வீட்டுக்கு போங்க, பொண்ணோட அப்பா யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உங்களை மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருப்பாரு, இதே மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருப்பாரு. ஆமா, இப்படி ஒரு கக்கத்துல இடிக்கிடுவாரு. வந்தவங்கள நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா அவர் சாப்பிட்டுக்க மாட்டாரு. வர்றவங்களை எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சமயக்காரரு இலை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர அந்த ஓடுவாரு. அதே மாதிரி பொண்ணோட அம்மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பொண்ணுக்கு பக்கத்திலேயே மேக்கப் போட்டு அப்படின்னு படம் காட்டிக்கிட்டே நிற்பாங்க. மறுமையும் போய் மாத்தி தாலி கட்டிடாத அளவுக்கு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப அப்படி நடக்க தெரிஞ்சிச்சு. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப யாருக்கு மகளுக்கு தாலி கட்டுறது போல மாமியாருக்கு தாலி கட்ட போயிட்டா, மறுபடியும் 2 பேர் ஒரே மாதிரி மேக்கப், ஒரே சேலை. ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மனிதன் அப்படியே ஒரு எளிமையான வேட்டி, ஒரு எளிமையான சட்டக்கா, இது ஒரு மஞ்ச பைய கக்கத்துல வச்சுட்டு வர்றவங்களை பூரா கவனிச்சுட்டு இருந்தேன். ஒரு தேச பற்று உள்ளவன் மிக குறைந்த தேவைகளை வைத்துக் கொண்டு தன் தேசத்திற்காக பாடுபடுவான். அவன் பேர் தியாகி. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் மிக குறைந்த அளவு ஆடை உடுத்தி இருப்பான். ஒரு பனியனும் ஒரு சின்ன ட்ரவுசர் போட்டிருப்பான் இல்லையா, அது அந்த ஷூ கூட மிக அகலமாக இருக்காது, ரொம்ப ஒடுக்கமாக இருக்கும் அந்த ஷூ. அது அந்த ஓட்டப்பந்தய வீரன் மிக குறைந்த அளவு ஆடைகளை உடுத்தி கொண்டு தன் இலக்கை எப்படி அடைகின்றானோ, அதுபோல
நடுத்தர குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அப்பாக்களும் இன்று தியாகிகளாகத்தான் நடுவர் அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமை அருமை அருமை. இந்த நேரத்திலே நீங்க நினைவு வச்சுக்கோங்க, பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு காரணமாகிறது என்னன்னு பாருங்க. நீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க நல்லா ஜாதகம் பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இனிமே சாதகமா சொல்ல மாட்டேன், யாருக்கும் ஜாதகமா நீங்க சொல்ல வேணாம். இனிமே யாராவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்கணும் உங்ககிட்ட வந்தா நீங்க என்ன செய்யுங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பார்க்க வேணாம். என்னைய அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா நடுவர் அவர்களே, பொண்ணோட ஆத்தாளுக்கும் மாப்பிள்ளையோட ஆத்தாளுக்கும் பார்த்துட்டா பிரச்சனை. சம்பந்தி அம்மாக்களுக்கு ரெண்டு பொம்பளை ஒத்து போயிட்டா எந்த ஆம்பளை நிம்மதியா இருப்பான். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நடுவர். என்னுடைய சென்னை நண்பர் சேகர் நாகரத்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் இந்திய ராணுவத்திலே பணிபுரிந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காலமாகி விட்டார். அவர் வாழ்க்கையிலே நடந்த கதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அவருக்கு 65 வயது. சரி, 65 வயது, எடை 70 கிலோ இருந்தார். சரி, தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வார். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வார். நான் சொன்னேன், நீங்க தான் 2 வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு மிலிட்டரிக்காரன் அரசாங்கம் ஒரு பென்ஷன் கொடுக்குது, இங்க இந்தியன் பேங்க்ல வேலை பார்த்து இந்த ஒரு பென்ஷன் கிடைக்கும், இவ்வளவு வாங்கிட்டு ஏன் இவ்வளவு வருத்தி போய் என்னமோ நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல போய் ஜெயிக்க போறது மாதிரி இப்படி உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னும் போது, நண்பா வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு 2 பெண் குழந்தைக, என் வாழ்க்கை நீ என்னைக்கு முடிஞ்சா என்ன, தேவையில்லை நண்பா. அவனுக்கு வேண்டாத பழக்கத்தினால அவனுடைய சிறுநீரகம் 2ம் பழுதுபட்டு இருக்கிறது. மாற்று சிறுநீரகம் இரத்த உறவுகளில் தான் தர வேண்டும் என்பது இப்போது சட்டமாகிவிட்ட காரணத்தால் எனது சிறுநீரகம் நன்றாக இருக்கின்றது. அதை கொடுத்து அவன் உயிர் வாழ்ந்து கொள்ளட்டும், நாம் இனி என்ன வாழப்போகிறோம் என்று முடிவெடுத்து நான் மருத்துவரிடம் செல்லும் போது மருத்துவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகமாக எடை இருக்கிறீர்கள், இன்னும் 10 கிலோ எடையை குறைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சிறுநீரகத்தை தானமாக வழங்க முடியும் என்பதற்காக நான் என்னை உடலை வருத்தி நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்படித்தான் நடுவர் அவர்களே ஆண்கள் தியாகிகளாக இருந்து தன் பிள்ளைகள் வாழ்ந்து தியாக தீபங்களாக இந்த இல்லறத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக, தடாகத்தினுடைய சுத்தப்படுத்தி அதனுடைய அழுக்கை மட்டும் உண்ணக்கூடிய மீன்களாக, தன்னுடைய குழந்தைகள் தங்க மீன்களாக மாறக்கூடாது என்று சொல்லி நெருப்பிலே வேகக்கூடிய தங்கங்களாக இந்திய தகப்பன்கள் வாழ்வதனால் தான் உலக அரங்கிலே இந்தியா சிறந்து நிற்கிறது. இந்திய குடும்ப அமைப்பினால் தான் இந்தியா வல்லரசாக முன்னேற நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனால் குடும்ப உறவுகளை பேணி காப்பது ஆண்களே ஆண்களே என்று நல்லதொரு தீர்ப்பை நல்கும்படி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இப்ப இந்த அணிக்கு பதில் சொல்வதற்காக ஈஸ்வர ராஜா அவர்கள் வருகிறார்கள். வாங்க, வந்து உங்க வாதத்தை ஆரம்பிங்க. ஒரு ஆண் அணிக்கு ஆண் தலைமையேற்றுக்கார், பெண் அணிக்கு ஆண் தலைமையேற்றுக்கார். பாருங்க, சமீபத்திலே சரியில்லை, கொஞ்சம் புத்தி மாறாட்டம் இருக்குன்றார். பாப்போம், வாருங்கள், தாருங்கள் கருத்துக்களை. பேரன்பும் பெருமதிப்புமிக்க என் தமிழ் சொந்தங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். எங்களை இங்கே மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கக்கூடிய என் மதுரை மீனாட்சி தாயின் மகளாகிய அன்பு அம்மா ஜெயராணிக்கு என் வணக்கம். மீனாட்சி தாய், இங்க ஜெயராணி தாய், தாயால் வந்த மகன், தாய்க்கு பேச வந்திருக்கிறேன். அருமை அருமை. இதற்கு முன் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என் எதிரணி தலைவர் என்னை பொய்யாகவே பேசி பொய்க்காகவே படைத்த என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எதிரணி தலைவர் எனக்கு என்ன முறை? என்ன முறை? அவரே சொல்லுங்க. என்ன முறையா? மாமா முறை. எனக்கு மாமா முறை. தாய் மாமா சீர் சுமந்துட்டு வந்துருப்பாரு. எனக்கு தாய் மாமன் முறை. என் தாய் என்னும் ஒருத்தி இல்லை என்றால் நீங்கள் எனக்கு தாய் மாமனா? பார்த்தீங்களா? தாய் வழி உறவு ஜாக்கிரதையா பேசுங்க. என் தாய் இருக்கிறனால என் தாய்க்காக நீ பேசுனதெல்லாம் விட்டு வச்சுட்டேன். ஒரு நண்பர் வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க, இது உண்மை சம்பவம், நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்றது உண்மை. எங்க பெரியப்பா மக, அது பேரு சீதா, நீங்க உங்களுக்கு தெரியும் ராமநாதன், உண்மைதான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். கன்னடாவில் இருக்காப்ல, யூஎஸ்ல வேலைக்கு போன இடத்துல லவ் மேரேஜ். இவரு தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல விருதுநகர் மாவட்டத்துல இருக்க கிராமத்துல என் மருமையா இருக்காரு, எங்க அக்காமே. அந்த அம்மா மலையாளத்தம்மா, 2 பேருக்கு லவ் மேரேஜ். கேட்டுட்டோம், தப்பா நினைக்காங்க. அமைச்சர் தங்கந்த நரசு தலைமையில நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம். சரி. இந்த பையனுக்கு அங்க வேலை போகும்போது இதே கிட்னி ப்ராப்ளம், மாப்பிள்ளைக்கு இதே கிட்னி ப்ராப்ளம்.
என்ன பண்ணிட்டாங்க, என் மாமா ட்ரிங்க்ஸ் அடிப்பாரு, சுகர், எங்க அக்கா சுகருக்கு கிட்னி எடுத்து வைக்க முடியாது. சரி, இந்த பிள்ளை உங்களுக்கு கிட்னி சரியா இருந்தால் நீங்க கொடுக்க முடியாது, நான் என் வீட்டுக்காருக்கு நான் தான் கொடுப்பேன் நிக்குது. எப்படி? அருமை அருமை. கிட்னிய என் வீட்டுக்கு நான் கொடுப்பேன். ஆனா இங்க நிறைய பேர் கிட்னி கொடுக்க முடியாது போல, நிறைய பேர் கிட்னி போச்சு. எப்படி இப்படி ஆளுகளை கட்டிட்டு வந்தா கிட்னி மட்டுமா போகும்? செஞ்சு வச்ச சட்னியும் தரையில போகும். அதானே மேட்ருக்கு வர்றேன் வாங்க. அப்படி இருக்கக்கூடிய, நல்லா கேட்டுக்குங்க, மலையாளம் பேசக்கூடிய மங்கை இங்க வந்து 23 வயசு அந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு 25 வயசு, 2 வயசு தான் வித்தியாசம். சரி. இப்படி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நான் தான் கொடுப்பேன், நீங்க கொடுக்க கூடாதுன்னு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? உண்மையிலே அருமை. இதனால குழந்தை பேருக்கு 2 பேருக்கும் தகுதி இருந்தும் தாங்களா ஒத்து அதை தள்ளி போட்டு இன்றைக்கு அதை உண்டாக்கி கூட இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ரத்த சொந்தமே இல்லாம தான் உறுப்ப தானம் கொடுக்க அளவுக்கு இருக்க அந்த பெண் சிறந்தவளா, தான் மயனுக்கு தாங்கிட்டே கொடுக்கவங்க சிறந்தவங்களா, அப்படிப்பட்ட குழந்தைய பெத்தெடுத்த அந்த தாயார் சிறந்தவங்களா? இப்ப அப்படியே பார்த்தா மனைவி சிறந்தவளா இருக்கிறாள், தாயார் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் தான் பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. பொறுப்பு மட்டும் இல்ல, பாசம் இல்ல. அந்த அம்மா அங்க இருந்து இன்னொன்னு உறவை வளர்க்கறதுக்கு எப்படி கொண்டு வந்து பிணைப்பு எண்டு பண்ணுது. இது போட்டோம் இப்படி அவர் ஃபீலிங்ஸ் உண்டு பண்றாளா? உங்ககிட்ட இருந்து கை தட்டு வாங்குறதுக்கு யாருகிட்ட? கை பாண்டிய மையன் வாங்க வாங்க. சரி, இது ஒண்ணு. அப்புறம் சாதகம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கே பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. யாருக்கு? சம்பந்தி அம்மாளுக்கு பார்க்கணும். ஏன்னா பிரச்சனை காரணமே அவங்க தான். இதெல்லாம் நியாயமாமா? நியாயமாயா? இது நியாயமா? கண்ணு முன்னால இப்ப மேடையில ஒரு காட்சி நடந்துச்சுல, என்னன்னு காட்சி நடந்துச்சு பாத்தீங்களா? என்ன காட்சி? நம்ம சேராணி அம்மாவு சம்பந்தி மேடையில என்ன செஞ்சாங்க? ஆமா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. இதுக்கு மேல அவன் உங்களுக்கு சாட்சி தானே? கை தட்டுங்க, இதுக்கு உண்மையா கை தட்டணும். பாருங்க, கண்முன் கண்ட சாட்சி முன்னாள் நிப்பாட்டிட்டாரு. நீ எந்த காலத்துல பேசுற? பாருங்க, லைவா மேடையில பாருங்க, லைவ்ல சாட்சிங்க. அவங்க பொண்ணை கொடுத்தாங்களா இவங்க பொண்ணை கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. சம்பந்தி அம்மா அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்கும்போது நான் கண்ணை கொடுத்தேன், அதனால சாட்சி வந்து அங்க 2 சம்பந்தாரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டு பாருங்க. வெளியே இன்னும் நிறைய இருக்கு, கமெண்ட்ஸ் கொடுத்தா போகலாம். இதெல்லாம் இருக்கட்டும். சரி. குடும்பத்தில் பெரிதும் உறவுகளை பேணி காப்பது பெண்களை. இதுக்கு மேல நான் சொன்ன சாட்சிக்கு மேல இது வேணுமா? வேண்டாம். இந்த மண்டபத்தோட பேர் என்ன? அம்மா மண்டபம். அம்மா மண்டபத்துல வந்தா ஆண்களேன்னு பேசுறீங்க, எவ்வளவு நெஞ்சழுத்தான். ஏன் சைதை அம்மா ஆவியா வந்து கூட அடிப்பான். ஏன் சைதை ஐயா அம்மா மண்டபம் பேர் வச்சாரு? அவர் அம்மா கட்டி போட்டுச்சுல அவர் அன்பால, அதனாலதான் அந்த மண்டபத்தை கட்டி போட்டாரு. அருமை. ஆக உறவுகளை பேணி காப்பது பெண்களை என்று வாய்ப்பு நன்றி வரக்கூடிய நன்றி. அருமை. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஆம்பளைய சந்தேகப்படுறது எவ்வளவு சந்தேகப்படுறாங்க பார்த்தீங்க. அதுல கட்டுக்கொண்டு கிடக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு காதலன் காத்திருக்கேன், காதலி கொஞ்சம் தாமதமாயிருச்சு, தாமதமாயிட்டா காதல்ல அந்த தாமதம் வந்து இனிக்கும்பாங்க. ஆனா அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா, உன் வழி கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தா, உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். என்னடி தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, இந்த உதட்டு சாயம்ல இழிவு இருக்கு, என்ன முகம்லாம் படபடன் இருக்கு, வேர்த்து இருக்கு, என்ன நடந்துச்சுங்க? பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க என்னமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு பெருமையா சொல்லுவீங்க. நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு கேவலம். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க முடியுமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம் இல்லாத பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? அப்ப ஆணோட குவாலிட்டியே சம்பாதிக்கிறது. அவன் போய் குடும்ப உறவை வளர்க்காம எப்படி இருப்பான்? கேளுங்க, நல்லா கேளுங்க. ஓ, அம்மா இருக்காங்கன்னா தன்னுடைய மகனோ மகளோ ஒரு இடுப்புல வச்சுட்டு தான் காணக்கூடிய காட்சிகளை மட்டும்தான் அவங்க பார்த்தா போதும், சந்தோஷப்பட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. ஆனா அப்பா எப்படி தெரியுமா? தன் தோளுக்கு மேல உட்கார வச்சு காணாத சந்தோஷத்தையும் நீ வந்து நீ பார்க்கணும், தோளுக்கு மேல உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துறதாங்க ஒரு ஆணோட.
ஆளுமை. நான் பார்க்காத உலகத்தை கூட என் பிள்ளையை பார்க்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவன் ஆண் தகப்பன். ஆணோட குணம் அப்படின்னா கொடுக்கக்கூடியது. ஒரு பெண்ணோட குணம் என்ன தெரியுமா? அது தடுக்கக்கூடியது. ஆலமரம் போல வந்து குடும்பத்தை காத்து நிக்கிறதாங்க ஆம்பளை. ஆலமரம் ஆணு. ஒரு தந்தைக்கு அப்புறமா தான் குடும்பத்துல இருக்கிற இப்ப அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தான் அண்ணன் நடத்துவான் அப்படின்ற சந்தோஷத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க அப்பா இல்லாட்ட என்ன, எங்க அண்ணன் இருக்கான், எங்க அப்பா எனக்கு அவன்தான் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தன் புகுந்த வீட்டில் கூட விட்டு கொடுக்காதவ பெண்ணு. ஆனா அதுக்கு காரணமானவன் ஆண். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும் பொழுது வீட்டுல இருக்கிறவங்க வேற யார பத்தியும் அவங்க கவலைப்படல. யார சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க? எப்படி? அண்ணே போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வால் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா அப்படின்னு அண்ணனை நினைச்சுதான் அழுகுறாங்க. அதே தங்கச்சியோ அக்காவோ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழணும்னா தங்கச்சி கேட்டா என்ன வேணாலும் தந்துருவேன் சொல்றாங்க. எப்படி? செங்காட்டு மண்ணும் நம் வீட்டு பெண்ணும் கைவிட்டு போக கண்டா கண்ணீர் வருமே, தங்கச்சி கண்ணில் கண்ணீரை கண்டா தன்மானம் கூட அன்னை தன்மானத்தை கூட விட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆண்மகன் தாங்க தன்மானத்தை கூட விட்டு கொடுக்குறாங்க. ஊர் தலைக்கட்டு நம்ம சொல்றோமே, ஆண்களை வச்சுதாங்க ஊர் தலைக்கட்டு சொல்றோம். ஒண்ணு இல்ல, இந்த சென்னையே எடுத்துக்கோங்க. மாசம் ஒரு தடவை ஆனா வெள்ளப்பெருக்கு வந்துருது, வருஷத்துக்கு கூடவே நிலநடுக்கம் வந்துருது, அந்த பக்கம் பார்த்தா இது நெருப்பு வந்துருது. இதெல்லாம் அவசர கால பேரிடர்களை முதல்ல இறங்கி செய்யறது யாருங்க? களத்துல குதிக்கிறது யாரு? ஆண் தான் இறங்கணும். அடடா, அருமையான. பெண்கள் வந்து அந்த வேலை செய்யறாங்களா? செய்ய முடியுமா? அங்க பார்டர்ல துப்பாக்கி தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க இருக்கலாம், 1-2 பேர், ஒரு 10% இருக்கலாம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல குடும்பம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆணோட குணம் இருக்கிறதுனாலதான் குணம் இது குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தாயை போல பிள்ளை இருந்தாலும் தந்தையோட குணம் இருக்கிறதுனால குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். கருவேப்பிலைக்கு கூட கணக்கு பார்ப்பது பொம்பளை பிள்ளைங்களோட குணம், கருவேப்பிலைக்கு கூட கணக்கு பார்க்கறது பொம்பளைங்களோட குணம். ஆனா ஆண்களோட குணம் அதனாலதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சேலை வாங்கி ஏமாந்து போறாங்க. இல்லங்க, இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டு நம்ம கூட போட்டி போட்டு உட்கார்ந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஆணுக்கு பெண் சமம் சொல்றாங்கல்ல, இந்த சமூக சீர்திருத்தத்தை வந்து முத அறிமுகப்படுத்தினது யாரு? குரல் கொடுத்தது யாரு? சீர்திருத்தவாதி பூரா யாரு? ஆண்கள் தான். எங்களை போன்ற ஆண்கள் தாங்க குரல் கொடுத்து இன்னைக்கு சரிக்கு சமமா உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க. பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கண் பெண் இங்கே இளைப்பிள்ளை தான் என்று கும்மியடின்னு சொன்னது யாரு? பாரதியார். வீச வச்ச ஆம்பளை. பெரியார் பெண் விடுதலைக்கு போராடினாரு. இன்னைக்கும் ராஜாராம் மோகன் ராயில இருந்து அத்தனை பேரையும் எடுத்து காட்ட முடியும். 90 விழுக்காட்டினர் சமூக சீர்திருத்தம் பற்றி பேசியவர்கள் ஆண்கள் தான். அருமை. அதோட முடிங்க. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இருப்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்களா அப்படின்னா அது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்பா மனசு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? எங்க அப்பா மனசு வெளுத்து நிக்கிற ஆகாசம், எங்க அப்பா மனசு வெளுத்து நிக்கிற ஆகாசம், என் ஆத்தாவோட ரத்தங்கள் இந்த பூவாசம், என் ஆத்தாவோட ரத்தங்கள் இந்த பூவாசம், அப்பாதானே வாழ்க்கையோட மந்திரம், எங்க அப்பாதான வாழ்க்கையோட மந்திரம், என் பரம்பரைக்கே உழைச்சு போட்ட எந்திரம், அவரு பரம்பரைக்கே உழைச்சு உண்மை உண்மை அருமை என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி, இந்த பெண்ணை பெற்றதுக்கு அந்த அப்பா உண்மையிலே இப்ப பாத்துருந்தாருன்னா புலகாங்கிதான் அடைஞ்சிருப்பாரு. இந்த வீடியோவை போய் காமிங்க. உண்மையிலே மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை. இவரை எதிர்த்து பேசணும்னா இன்னொரு பெண்ணு வர்றாங்க பாருங்க. வரும்போதே ஆங்கில பேராசிரியர் தமிழ் எவ்வளவு அருமையா பேசுறாங்கன்னு பாருங்க. குடும்ப உறவுகளை பேணி காப்பவர்கள் பெண்கள் தான் என்ற அணிக்கு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார். பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சரி, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னங்கய்யா? தலைப்பு குடும்ப உறவுகளை கட்டி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? குடும்ப உறவுகளை பெரிதும் கட்டி காப்பவர்கள் பேணி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? ஆமா, தலைப்பு. அதான் தலைப்பு. அக்கா வந்து பேசினாங்க, ஆண்கள் நிறைய இடத்துல விட்டு கொடுக்கிறோம் அதனாலதான் குடும்ப உறவுகள் கெட்டு போக. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா அவங்க சொன்னது அவங்களோட எதிரணியினர்
சிட்டிங் பொசிஷனை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். என்னங்க ஏன் அப்படின்னா ஆமாயா ஆம்பளைங்க தான் குடும்பத்தை வந்து கட்டி காப்பாத்துறீங்க. அத நாங்க ஒத்துக்கிறோம்னு விட்டு கொடுத்துட்டு 2 பெண்கள் வந்து உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுலயே தெரியுது குடும்ப உறவுகளை பெரிதும் கட்டி ஆள்வது யாருன்னா பெண்கள் தான்யா. இத கூட விட்டு கொடுத்துறோம் போ. என்னையா நாங்க எங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது குலதெய்வத்தையே விட்டு கொடுத்துட்டு வந்தோமே. எது இதான் பெருமை தானே வச்சுக்கோ. நீதான் எல்லாம் என் மகராச நீ தாண்டா போடா. உன்னால தாண்டா இந்த குடும்பமே இருக்கு. வாப்பா உள்ள வா. முதல் அவங்க கிடக்குற வேட்டியை கட்டப்பா. அப்புறம் குடும்பத்தை கட்டி பாத்துட்டு போதும். எப்படி குத்துறாங்க பத்தியில சொல்லுங்க. ஒரு சின்ன கதை சொல்றீங்கய்யா. சின்ன கதையாச்சே சொல்லுங்க. சின்ன கதை தான் சந்தோஷப்படுத்தும். மறந்துருவோம். சரி. கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல வளர்த்த மாடே அந்த மனைவியை குத்தி கொன்றுச்சு. சரிங்களா? துக்கம் விசாரிக்க அந்த ஏரியால உள்ள மக்கள் தான் வர்றாங்க. கணவன் அப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்காரு. பெண்கள் துக்கம் விசாரிக்க வரும்போது அந்த கணவன் எப்படி தலையசைச்சாரு அப்படின்னா இப்படி தலையசைச்சாரு. ஆமா அப்படின்னு சொல்றது போல தலையசைச்சாரு. அதே ஆண்கள் துக்கம் விசாரிக்க வரும்போது இல்ல அப்படின்றது போல தலையசைச்சாராம். பாத்தீங்களா? இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இத ஒரு தாத்தா பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி. ரொம்ப நேரம் அவரால சந்தேகத்தை அடக்க முடியல. இது என்ன புது சிக்னலா இருக்கு? ஆமா. சரி. ரொம்ப நேரம் அடக்கிக்கிட்டே இருந்தவர் சந்தேகத்தை. போய் ஏன் சாமி பொம்பளைங்க துக்கம் விசாரிக்க வந்தா இப்படி மண்டையாட்டுற, ஆம்பளைய துக்கம் விசாரிக்க வந்தா இப்படி மண்டையாட்டுற, எதையாவது வாயை திறந்து சொல்லு, ஏன் தலைய இப்படி குண்டக்க மண்டக்க ஆட்டுற அப்படின்னு கேட்டாராம். சரி. அதுக்கு அப்பதான் அந்த மனுஷன் வாயை திறந்து பேசுது. என்ன அப்படின்னா பொம்பளைங்க வந்தாங்க, வந்து எப்படி துக்கம் விசாரிச்சாங்க அப்படின்னா உங்களை போலயும் ஒரு அழகான ஜோடி இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். உங்க மனைவி சாமி கும்பிட அலங்காரம் பண்ணிட்டு வீதியில நடந்து வந்தா சாட்சாத் அந்த அம்மனே நடந்து வர்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். அவங்க சமைச்சா 7 ஊருக்கு மணக்குமேன்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்புறம் ஆம்பளைங்கள்ட்ட ஏன் இப்படி தலையாட்டுன அப்படின்னு கேட்ட போது சொன்னாரா, வந்த ஆம்பளை எல்லாம் உன் பொண்டாட்டிய குத்தி போட்டுச்சே மாடு விலைக்கு தருவியா அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் நான் மாட்டேன் அப்படின்னு நிறைய பேரை குத்த வேண்டி இருக்கு. ஆமா. ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? அடுத்தவங்களோட மனைவிகளை காப்பாத்துறதுக்கா? கிடையாது. நமக்கு இன்னும் வயசு இருக்கு, அடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க. அந்த கேஸும் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிராமாவே நடத்திடுவோம். அப்பயும் ஆமாதான் அப்பயும் இல்லதான் அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஆண்களாயா குடும்ப உறவுகளை கட்டி காப்பாத்த போறாங்க? முடியாது முடியாது. அடுத்து ஐயா சுரேஷ் ஐயா பேசும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்கள் தான் வந்து குடும்பத்துக்கு மிகப்பெரிய பலம். ஆமாமா, அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெண்கள் நம்பிக்கையே தரலையா? என்ன செஞ்சீங்க? ஐயா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயது முதிர்ந்த தாத்தா பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வயது முதிர்ந்தாதான் அவங்களுக்கு பேர் தாத்தா பாட்டி. அந்த எல்லாத்தையும் உண்மையாவே சொல்லிடணும் பாருங்க. வந்து வயசு போனாதான் தாத்தா பாட்டின்னு தெரியாது. இந்த சமூகம் அங்கிள் ஆன்டின்னு தான் கூப்பிடுது. இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா அக்கா அண்ணன் கூப்பிட சொல்றாங்க. ஆமா. ஆனா எங்க பக்கத்து தாத்தா என்ன கூப்பிட்டாரு தெரியுமா? ஹாய் டார்லிங் அப்படின்றாரு. ஹாய் ஸ்வீட்டி, ஓ மை லவர் அப்படின்னு கூப்பிட்டாரு. எனக்குன்னா கடுப்பு. இந்த கிழவிக்கு 85, உனக்கு 89, உனக்கெல்லாம் கொழுப்பு தானே. நாங்க பக்கத்துல இருக்கோம்ல, இன்னும் சின்ன சிறுசுக்கா பக்கத்துல இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கு, அது இருக்கு. அது என்னைக்கா டார்லிங் ஸ்வீட்டின்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு. உடனே அந்த கிழவி உள்ள போயிட்டாராம். பார்த்துட்டு தம்பி இங்க வா அப்படின்னு சந்துக்குள்ள கூப்பிட்டு வந்தாரு. ஏன்டா என் ஜீவனை வாங்குற அப்படின்னாரு. என்னையா சொல்லி தொலையாருனே. இந்த கிழவி பேரு போன வாரமே மறந்து போச்சுரா. அந்த கிழவி பேரு மறந்து போச்சுன்னு தெரிஞ்சா என்னைய சோத்துல விச வச்சு கொண்டுருவா. அதனாலதான் நான் சைஸா ஒரு நாளைக்கு ஹாய் டார்லிங்கிறேன், ஹாய் ஸ்வீட்டி தண்ணி கொண்டு வாங்குறேன், ஹாய் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நம்பாலும் எப்படி சமாளிச்சுக்கிறீங்க பாருங்க. சரி, கதைக்கு வரலாங்களா? வாங்க, சீக்கிரம் முடியுங்க. உண்மை சம்பவம் உண்மையா நடந்தது. ஒவ்வொரு நாளும் விடியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ இல்லைன்னா காஃபி குடிப்போம். அப்படிதானுங்களையா?
மனைவி போட்டுட்டு வந்து குடுப்பாங்க, கணவர் வந்து அதை ருசிச்சு குடிப்பாரு. இப்போ இந்த பாட்டியோட தினைக்கும் அன்றாட செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த காப்பி தூள் டப்பாவை கொண்டு வந்து வெளியில நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னோட கணவன்கிட்ட கொடுத்து திறந்து வாங்கிட்டு போவாங்க. இத ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அவர் திறந்து கொடுப்பாரு, அப்புறம் போய் அவங்க காபி போட்டு வந்து கணவனுக்கு கொடுப்பாங்க. 2 பேரும் காபி குடிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போற சந்தர்ப்பம் கிடைச்சது. வீட்டுக்கு போனேன், அவங்க அடுக்கலைக்கும் போனேன். அடுக்கலை அப்படின்னா கிச்சன், இப்ப சொல்றோம் இல்லையா, அடுப்படி அடுக்கலைன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அடுக்கலைக்கும் போனேன். அதே காபி தூள் டப்பால என் கண்ணு பட்டுச்சு. எடுத்து திறந்து பார்த்தேன், ரொம்ப ஈஸியா திறந்துட்டேன். அது அந்த பாட்டிக்குமே அந்த டப்பாவை திறக்கிறது ஈஸி தான். இந்த சந்தேகத்தை அந்த பாட்டிட்டே கேட்டேன், ஏன் பாட்டி இந்த டப்பா தான் ரொம்ப ஈஸியா திறக்கிற மாதிரி இருக்கு, ஏன் தினைக்கும் தாத்தாட்டையே கொடுத்து திறந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, என்ன பெத்தாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. வயது முதிர்ந்த காலத்துல ஒரு ஆண்களுக்கு அவங்க குடும்பத்துல அவங்க மீதான முக்கியத்துவமும் அவங்களோட தேவையும் குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆண்கள் வாழ்ந்தும் நடைபிணமாகிறார்கள். வயதான காலத்திலும் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்திற்காக, இங்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் காப்பி தூள் டப்பாவை திறந்து கொடுக்க கூட என் முண்டாட்டிக்கு நான் வேணும் ஒரு நம்பிக்கை. ஆம்பளை நிக்க வைக்கிறது நாங்களையா? வயது முதிர்ந்த காலத்துல கூட அந்த தாத்தாவுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையை காப்பி தூள் டப்பால இருந்து தர்றா எங்க பாட்டி. அருமை. எனவே இங்க காப்பாத்துறது யாருங்கய்யா, ஆனா பெண்ணா? எனவே அதே போல இப்ப இருக்கிற சமுதாயம், ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கய்யா, நீங்களும் உங்க பிள்ளைங்க சொல்லுங்க. ஆண்கள் அப்படித்தான் சமுதாயம். சரி, என்ன ஆண்கள் அப்படித்தான் சமுதாயம்? எப்படி? ஆண்கள் வந்து நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் பாராட்டும், கெட்டது செஞ்சாலும் அவங்க ஆம்பளைங்க அப்படித்தான்ப்பா, பொம்பளைங்க தான் பொறுத்துக்கிட்டு போவாங்க சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளை அப்படித்தான் ஊர் சுத்துவேன், பொம்பளை பிள்ளை சுத்தலாமா? பெண் குழந்தைங்களை பெற்ற ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பிள்ளைங்களுக்கு, தன்னோட பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி சில அறிவுரைகள் சொல்லுவாங்க. அந்த செய்தி இப்ப என் கண்ணுல பட்டுச்சு, அதை நானே ஒரு கவிதையை எழுதிட்டு வந்துட்டேன். அது உண்மையா அப்படின்றத சொல்லி முடிங்க. சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு தாய் தன் மகளுக்கு திருமணத்திற்கு முன்னாடி எப்படி அறிவுரை சொல்றா அப்படின்னா, பிறந்த வீட்டு ருசியை மற, புகுந்த வீட்டில் பொறுப்போடு நட, 20 வருட வாழ்க்கை மாறும் கலங்காதே, இன்முகத்தோடு உறவுகளிடம் பழக தயங்காதே, புகுந்த வீட்டை புகார் சொல்லாதே, பிறந்த வீட்டை புகார் சொல்லும்படி நடவாதே. இந்த போகும்போது இது ஒரு ஜெராக்ஸ் போட்டு எல்லாரும் வாங்கிட்டு போயிருங்க. நான் ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கேன் 2, தம்பியும் அப்படித்தான் 2 வச்சிருக்காங்க. கணவன் வீட்டை அனுசரித்து செல், ஒளிவு மறைவின்றி கணவனிடம் அனைத்தையும் சொல், பொருளாதாரம் சரியும் நிலை வந்தால் வேலைக்கு செல், பணி முடிந்து மாலை வீட்டிற்கு வேலைக்கு செல், அனைவரும் உண்டபின் உணவருந்து, உணவே இல்லை எனில் நீர் அருந்து, பிள்ளைகள் பெற்றபின் பொறுப்புகள் கூடும், பிஞ்சுகளின் புன்னகை கண்டால் வழிகள் ஓடும், உற்றவனின் உடன்பிறப்பை உபசரிக்க மறவாதே, உன் வீட்டில் இருந்து அவர் செல்லுகையில் வெறும் கையோடு அவர்களை அனுப்ப. அருமை அருமை அருமை. இது பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் அந்த பெண் பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய, சொல்ல வேண்டிய, சொல்லியே ஆக வேண்டிய முக்கியமான அறிவுரை. அருமை அருமை. இப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் தான் உறவுகளை இன்று வரை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதில் ஐயமே இல்லை. அருமை. எனவே கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை. அருமை அருமை அருமை. என்ன மாதிரி கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கவிதை எல்லாரும் ஜெராக்ஸ் போட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுங்க, படிக்கட்டும், ஒரு வருஷம் மனப்பாடம் பண்ணட்டும். அவங்க சொல்ற வினாக்களுக்கெல்லாம், தொடுத்த வினாக்களுக்கெல்லாம் விடை சொல்றதுக்கு எங்க டாக்டர் அம்மா வர்றாங்க. இதோ உங்கள் முன்னால் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவர் திருமதி தனலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அவையோருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். நல்லா பேசினாங்க எதிரணியினர். கைதட்டுங்க எல்லாரும். எதிரணியை பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். என் முன்னாடி நல்லா சமைப்பா, அருமையா சமைப்பா சொல்றோம்ல, அது மாதிரிதான். பெண்கள் தான்
செய்யறோம், பெண்கள் தான் செய்யறோம். நாங்க அந்த பெண்ணுக்கு கைப்பிடிச்சு நடக்க கத்து கொடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கறது அப்பா தான் நடுவர் அவர்களே. சரியா? ஒரு குடும்பத்தின் ஆணி வேறானது அப்பா தான். அப்பா ஆணி வேர் சரியாக இருந்தால் மட்டுமே மரம் சுபிட்சமாக இருக்கும். அது மாதிரிதான் தந்தையானவன் அந்த ஆணி வேர் நாங்க மட்டுமே அந்த குடும்பம் நன்றாக வளரும். ரேஷன் கார்டுல யார் பேர் குடும்ப தலைவர் முத போட்டிருக்கீங்க? இப்ப போறோம் குடும்ப தலைவியே இருக்கு. எங்க வீட்லயே குடும்ப தலைவி எங்க வீட்டுக்காரமா. அது இப்ப நடுவர் அவர்களே பண்டு தொட்டு நான் கேக்குறேன். நீங்க தொன்று தொட்டு குடும்ப தலைவர்னாலே நம்பால்தான். ரேஷன் கார்டுல கூட ஆண்மகன் பெயர் தான் குடும்ப தலைவர்ன்ற இடத்துல அடுத்துதான் மனைவி மக்கள் யாருனாலும். ஒரு குடும்பத்துல இப்ப ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுல கூட ஆண்கள் தான் வந்து சிறப்பாக. எங்க வீட்டுக்காரர் வரட்டும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுக்காரமா வரட்டும் கேட்டு சொல்றேன். எந்த ஆம்பளையா சொல்றோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஆணுக்கு இழுக்கு. பெண்ணுக்கு முடிவு எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பெண் புத்தி பின் புத்தி அவசர முடிவு பெண் புத்தி பின் புத்தி விளக்கம் சொல்லணுமா? நீ அம்மா விளக்கம் சொல்லணும். பெண் புத்தி பின் புத்தி. எனவே ஆண்கள் எடுக்கும் முடிவு முன்பின் யோசித்து வரும் விளைவுகளை யோசித்து தெளிவாக எடுப்பார்கள் ஆண்கள் அவர்களே. அருமை அருமை. ஒரு தந்தையாக மகனாக பேரனாக ஒரு வம்சவழிய. அதனாலதானே அண்ணன் என்ன சொல்றாரு? கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே, இந்த அண்ணே சொல்லும் அமுதவாக்க தள்ளாதே, நம்ம பேம்பாட்டம் பேர கெடுத்து கொள்ளாதே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறங்கேளு முன்னே. அண்ணன் சொன்னது. இன்னைக்குதான் நீங்க கவிதை எழுதிருக்கீங்க, நாங்க அன்னைக்கே பாட்டு எழுதிருக்கோம்னு சொல்ல வரீங்க. என்னமா? வம்ச வழியா யார சொல்றீங்க? தாத்தை முப்பாட்டன் பேரை தான் சொல்லுவோம். பாட்டி முப்பாட்டி பேர். அங்க போய் திதி கொடுக்க போன உடனே அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன அப்படித்தான் சொல்லுவாங்க. பாருங்களேன். ஒரு அப்பாவாக தன் வியர்வையும் கண்ணீரையும் உணவுக்கு உப்பாக்கி தன் மனைவி அருமை அருமை ஆண்கள் தான் நடுவர். வியர்வையில தான் வாழ்க்கைய ஓடுது. ஆணின் வியர்வையில் தான் வாழ்க்கை ஓடுது. எத்தனை பேர் போய் தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக அக்கா கல்யாணத்துக்காக வெளிநாட்டுல போய் அந்த வெயில்ல வாடி பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சி கயிறு இழுத்து எத்தனை பேர் தன்னுடைய உடம்ப புண்ணாக்கி 35 வயசுக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் எத்தனை பேர் அதுக்கப்புறம் திருமணம் செய்திருக்கிறார். தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்துவிட்டு தான் திருமணம் செய்து கொண்ட அண்ணன்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை வணங்குவோம். அவர்கள் தான் உறவுக்கு காரணம்னு அருமையா சொல்றாங்க. அதே மாதிரிதான் நடுவர்கள் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு வரும்னு அவன் மத்த நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பான். எதுக்காண்டி? அன்னைக்குதான் கால் புக் பண்ணி நம்ம பொண்டாட்டி பிள்ளைட்டு அம்மா அப்பாட்ட பேச முடியும். அந்த ஒரு நாளுக்காக மத்த 6 நாளையும் நரகமாக இருந்தா. அருமை அருமை. அது மாதிரி எல்லாரும் எங்கெங்கேயோ சுத்துவாங்க. அவன் ஏதாவது ஒருத்தர் தெருவோரம் நிக்கிற ஒரு பேரை பணக்கார வீட்டு கார்மோட எடுத்து போட்டோ எடுத்து நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அந்த போட்டோல பாலிஷா இருப்பேன். இந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அவன் மூச்சு விட கூட சிரமப்படுற இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாக குடும்பத்துக்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்டாதவன் தான் ஆண்மகன். அருமை அருமை. அப்பாவுக்கு ஒரு பாட்டு நடுவர் அவர்களே. எப்படி சொல்லுங்க? அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடோரத்தான் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வ துளிதான் பணம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்ல ஓ சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் முன்னோட பாசத்துக்கு முன்னை கடவுளும் கூட நிகரில்ல, வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனோ நின்னதில்ல, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை எண்ணவில்ல, சொத்து சொகம் வந்ததில்ல ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்ல, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்லை. அவர்களே தன் தந்தையானவன் தன் தாய் சொல்லை தட்டாதேன்னு சொன்னா, ஆனா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. தாய் சொல்லு தந்தை சொல்லு மந்திரம். சொல்லு பெருசா மந்திரம் பெருசா. எப்படி பழமொழியில கூட ஒரு படி மேல வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு முதல் நம்பிக்கையே அவர் அப்பாவாகிய ஆண். ஒரு கணவனாக ஒரு பொறுப்பை கட்டி காப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதானங்க இந்த பாருங்க பூரா கட்டி காப்பாத்திட்டு பூரா எல்லோட அனுப்பிட்டு இதுக பட்னியா காஞ்சி கிடக்கு. நீ வா நீ வந்தா அப்புறம் நான் போறேன் அப்படின்னு. தீபாவளி வருது, 10,000 ரூபாய்க்கு மனைவிக்கு சேல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த 250 ரூபாய் கையிலியோட தீபாவளியை கொண்டாடு. அருமை அருமை. அதுதான் ஆண்மகனோட தியாகம். எனவே குடும்ப உறவுகளை நிலைநாட்டுறாரு. எனவே
ஆண்கள் கோபக்காரர்கள் தான், கடினமானவர்கள் தான், முரடானவர்கள் தான். அதுல அந்த கண்டிப்பும் கனிவும் தான் ஒரு குடும்பத்துக்கு சிறப்பு. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, உன்னை ரசித்தேன், தொட்டதும் கவிழ்ந்து விடும் ஆடவம் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன். அப்படி சரியா? முரட்டு பயடா நீன்னு அந்த ஆம்பளை சொன்னாதான் இந்த பொம்பளை பிடிக்கும். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை பார்த்திருப்பேன். எப்படி செல்ல மகனே? அங்க பொறுப்பு யாருக்கு போகுது? நீ வளர்ந்து மரமாற வரைக்கும் நான் இருக்கேன்டா. அம்மா செத்தானடா. என்னங்க நீங்க இப்படி பேச வந்துட்டீங்க? குடும்ப உறவுகளை பேணி காப்பதும் வளர்ப்பதும் விட்டு கொடுப்பதும் தியாக மனப்பான்மை உள்ள ஆண்களிடமே உள்ளது. அருமை அருமை அருமை. ஏமா வர்ஷினி கல்லூரி மாணவிதான். இந்த நவீன காலத்தில் நீங்கெல்லாம் ஆண்களை என்ன பாடுபடுத்துறீங்க, குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறீங்க மனசுல வச்சுக்கிட்டு பேச வாருங்கள். அருமையான பேச்சாளர் வாருங்கள், நிறைவு பேச்சாளர். இவங்க பேசி முடிக்கவும் 5 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிடு. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட போவோம். ஈரடியும் நாலடியும் மட்டும் சொல்லவில்லை தமிழின் பெருமை, கீழடியும் சொல்லுகிற தமிழவைக்கும் முதல் வணக்கம். தலைப்பு: குடும்ப உறவுகளை கட்டி காப்பது ஆண்களா பெண்களா? சந்தேகமே இல்ல, பெண்கள் தான். சுரேஷ் மாமா சொன்னாங்க, கடைசி காலத்துல சுடுகாட்டு வரைக்கும் வந்து கொல்லி வைக்கிறது ஆண் பிள்ளைகள் தான். இருக்கிறப்ப சோறு போடாத சோறு போடுறதுக்குள்ள என்ன ஒரு வாய் சோறு ஊட்ட முடிஞ்சவனால எத்தனை தாயும் தந்தையும் ஆம்பளை பிள்ளைட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பூரா பொம்பளை பிள்ளைய அண்டிதான் இருக்கு. ஏன் என் மகன் என்னத்தையாவது சமைச்சு கொடுத்துருவான், எங்க மகன் வீட்டுக்கு போனா மருமக கையவே எதிர்பார்க்கணும். அது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. ஏன் கூச்சமா இருக்கு? பொம்பளை பிள்ளை வேணும் இருந்தா கடைசி காலத்துல கஞ்சி கிடைக்கும். எனக்கும் இவருக்கெல்லாம் கஞ்சி கிடைக்காது, நாங்க புக் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்று எத்தனை பெண் பிள்ளைகள் தெரியுமா தன் தாயையும் தந்தையும் வீட்டில் எடுத்து கஞ்சி ஊத்துகிறார்கள். இன்னும் அந்த காலம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதானே பூரா பழம் பேச்சு பேசுறாளுங்க. அதுலயும் அம்மா வெறும் இடுப்புல வச்சு சோறு தான் ஊட்டுவாங்களாம். இந்த பேச்சு பேசுறவங்க எல்லாம் இடுப்புல வச்சிருக்க கூடாது, தூக்கி அடுப்புல வச்சிருக்கணும். என்ன பேச்சு பேசுறேன்? நன்றி மறந்தவர்கள். அதுல அக்கா வெறும் கிழக்கு சீமை படத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்து பேசினாங்க. கிளைமேக்ஸ பார்க்கல. கிளைமேக்ஸ பாத்தியாமா? அதுல 2 ஆண்கள் சண்டை ஓட்டதுனால பாவம் அந்த அக்கா உசுரே போச்சு. அதுக்கெல்லாம் யார் பாத்தீங்களா? மாமன் மச்சனன்னு வெட்டிக்கிட்டாங்க. இந்த பிள்ளை எங்க போறதுன்னு தெரியலையே. அண்ணே இங்கிட்டு போனா அவ அடிக்கிறா, அங்கிட்டு போனா நீ அடிக்கிற, அந்த உறவையே தலை முழுகிட்டு வான்னு சொல்லிட்டானே. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறிய நீயும். நான் எங்கத போறது? அழுதுகிட்டே திரிவா பெண்ணு. என்னையா பிறந்தவொடனே யார் கண்ட்ரோலு? அப்பா. அடுத்து வளர அண்ணன் கண்ட்ரோல். அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர வீட்டுக்கார கண்ட்ரோல். அடுத்து கொஞ்சம் வளர மறுபடியும் பிள்ளை கண்ட்ரோல். எங்கம்மா போற? மணி 11:45 உள்ளவோ. நாய் குறைச்சா நான் போய் பாக்குறேன்னு அம்மாவை வெளியிட மாட்டான் பையன். என்னடா நாங்க என்ன அடிமையா? பேசு மணி. இடையில இப்படி அவங்க 2 சண்டோட்டத்துக்கு பாவம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த தியாகம் உயர்ந்தது அல்லவா? அதுல பெண் புத்தி பின் புத்தினாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அக்கா சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த செயலை செய்தால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை சிந்தி. அருமை. இதான் பட்டிமன்றம். இதான் அறிஞர்கள் கூடிய இடத்துல விவாதிக்கணும்ங்கிறது. அவங்க சொன்னதுக்கு பதில் நான் சொல்லணும்னே கரெக்டா சொல்லிருச்சு இந்த புள்ள. பாராட்டுகிறேன். பெண் புத்தி பின் புத்தி என்றார்கள். தப்பா புரிஞ்சுட்டு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தாங்க 2 பேரும். இனிமேலாவது போய் உங்க வீட்டுக்காரருக்கு நல்லபடியா கஞ்சி ஊத்துங்க. விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் பெண்களை விட யாருமே இல்ல, யாருமே மறுக்க முடியாது. விரோதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வாழ்ற மனசுதாங்க பெண்களோட மனசு. அதுல என் பெண்ணுக்கு கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்கும், தான் ஊன்றி நடக்கின்ற மாமன் மாமிக்கு தக்கது எது தகாது எது தெரிந்தவள் பெண். ஏதாவது ஒரு ஆண்மகனை சொல்லுங்க, அவங்க அம்மா அப்பாக்கு என்னென்ன பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதே மருமகளை கூப்பிட்டு சொல்லுங்க, அழகா சொல்லுவாங்க. உங்க அம்மா கிட்டயோ மனைவி கிட்டயோ கேளுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொண்ட பெண் கடைசியில் தனக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறந்து விட்டார் இன்றைய காலகட்டத்தில். அதே மாதிரி சொன்னாங்க, தாய் மாமன் உறவுதான் முன்னாடி வந்து நிக்குது. அந்த பொண்ணு போய் இந்த மாதிரி அண்ணன் வீட்டுல சொல்லும், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு சீர் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னப்ப அந்த தாய் மாமனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி போவாங்க. அக்கம் பக்கத்துல என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு தட்டு. இங்க சென்னையில எப்படின்னு தெரியல, ஆனா மதுரையில வந்து
தட்டு தாம்பாளம் எல்லாம் வாங்கி அவங்க ஒரு 100 பேரை கூட்டிக்கிட்டு போய் அந்த இடத்துல தாய் மாமன் என்று ஒரு ஆண் மகனை முன்னிறுத்துவது அவருடைய மனைவி என்று சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. என் பிள்ளைக்கு தாய் மாமன் வரணும். நீ என்ன சொல்றியா நான் கட்டுப்படுறேன். தாய் மாமன் வந்து சீர் செய்யணும். அவன் 5 ரூபாய்க்கு செய்யறான், 50 ரூபாய்க்கு செய்யறான், அதை விட்டுரு. நீ வேற யாரையும் கூட்டு வந்து சீர் செய்ய அனுமதிப்பாளா? அனுமதிக்க மாட்டா. அதான் என் பெண்ணு. இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா அப்பாவை நேரடியா தொடர்பு கொள்ள தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போவார், நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். 10 மணிக்கு தான் வருவாரு. நேரம் நடந்து வருவாரா, கோணல 11 ஓட்டு வருவாரா, 8 போட்டு வருவாரான்னு தெரியாது. அப்பாலாம் நேராதான் நடந்து வருவாரு. இருந்தாலும் 10 மணிக்கு வருவாரு. வேலை முடிஞ்சு வர்றாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம், வேலைக்கெல்லாம் போறாங்க. சரி. ஆனால் காலையிலிருந்து இரவு வரை அவர்களை சுற்றி இருப்பது நட்பு, உறவுகள் கிடையாது. ஆனா எங்க வீட்டுல இருக்க அம்மா பாவம் எல்லாரையும் சமாளிச்சு சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் சமாளித்து அந்த உறவுகளை எல்லாம் கட்டி காப்பாத்தி கொண்டிருப்பது ஒரு பெண் தானே. அருமை அருமை. ராமனுடைய பெருமையையும் உறவையும் கட்டி காத்தவள் சீதா. சீதா இல்லைன்னா இன்னைக்கு ராமாயணமே இல்லங்க, போத்தாண்டு போயிருவாங்க. ராமனுடைய உயரிய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம்? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அதனாலதான் இன்னைக்கு ராமனை கும்பிடுறோம். அந்த மூணையும் கட்டி காப்பாத்தியவள் சீதா என்கின்ற ஒரு பெண் என்பதை நாம் இங்கு மறந்து விட்டு பேச முடியாது. உறவுகளுக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியது ஒரு பெண். சமீபத்துல இப்ப விஜய் டிவில நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல போன மாசம் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன தலைப்பு? அம்மாவாக மாறிய அன்னிகள் கொழுந்தனார்கள்னு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. அம்மாவாவே மாறிட்டாங்க அன்னிகள். ஏன்னா அண்ணன் தகப்பனா மாறும்போது அண்ணி அம்மா தானே. எனக்கெல்லாம் எங்க அண்ணி அம்மாதான், எங்க அண்ணன் அப்பாதான். இன்னைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்கள. ஆனா இதுவரைக்கும் அந்த டிவில அப்பாவாக மாறிய அண்ணன்கள் அடுத்து போடுவாங்க, அடுத்த எபிசோட்ல வரும். நீ சொல்லிட்டோம்ல, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. வாய்ப்பே இல்ல. ஏன்னு கேட்டா அந்த அதுல ஒரு அண்ணி சொல்லுவாங்க, நான் வந்து என் குழந்தைனாருடைய ஆசைக்காக என் தாலியில் இருந்த குண்டுமணியை வித்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பெண்கள் அப்படி செய்திருக்கிறார்கள், தியாகிகள், அவர்களை வணங்குவோம். அப்ப தொகுப்பாளர் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க எதுக்குமா குண்டுமணியை வித்து அனுப்பி வச்சீங்கன்னு கேட்டப்போ என்கிட்ட இருந்ததே அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப அவர் திருப்பி கேட்பாரு, உங்ககிட்ட இருந்ததே அது மட்டும் தானே, அதையே கொடுத்தீங்க அப்படின்ற கேட்கிறப்ப எனக்கு என்னுடைய உறவுகளின் சந்தோஷம் மட்டுமே முக்கியம். ஒரு பெண் தானே, எந்த ஆணும் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவவில்லையே. பெண்கள் தான் தாயாக, மகளாக, மனைவியாக, சகோதரியாக, அண்ணியாக, நாத்தனாராக என எல்லா நிலையிலும் உறவுகளை இன்றளவும் கட்டி காப்பாத்தி கொண்டிருப்பது பெண்களே 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 என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை. வணக்கம். நல்ல அருமையான அற்புதமான பேச்சு, உயிர் பூட்டமான பேச்சு. ஒரு கல்லூரி மாணவியாக இருந்தாலும் பொது மேடைகளில் எதிரணி கொடுத்த பாயிண்ட்டுக்கு எதிரடி. இப்ப நடுவருக்கு தான் சிக்கல். இது ஓகே ஓகே சூப்பர் அருமை அருமை, இந்த பக்கம் சூப்பர் சூப்பர் அருமைன்னு பேசிட்டு நீ என்ன தீர்ப்பு சொல்ல போற? அப்பாவா அம்மாவா, கணவனா மனைவியா, அண்ணனா அண்ணியா, தம்பியா தங்கையா, தாய் மாமனா அத்தையா, என்னையா தீர்ப்பு சொல்ல போற சொல்லு. அப்படியே ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டு வரேன். நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொல மறுப்பவன் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. என்னையா அம்மாதாயா தெய்வம், அம்மாவுக்கு மேலே அவர் உறவை வளர்க்குற கால் வேணும் அப்படின்னு கேட்டா இந்த பக்கம் வர்றாரு. ஏன் அப்பா அப்பா உன்ன போல யாருமே இல்ல, எனக்காருமே இல்ல, உன் கை வீரல பிடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல. பாட்டுல கடைசியில சொல்றாரு, ஆதரவணி இருந்த ஆலமரம் போல் இருந்த, ஆதரவணி இருந்த ஆலமரம் போல் இருந்த, தாடி மிச வச்சு வந்த தாயினி அப்பா, என் தாயினி அப்பா. என்னையா அப்பா என்ன சும்மாவா?
எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரன். அவனை விட்டுற முடியுமா? அவன் விரல பிடிச்சி நடந்தா மறக்க முடியுமா? சேலை கட்டி அரைச்சதண்ணி சக்கரையா இனிக்கும் அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாசத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். கத்துறைய கதறையடா, தாய் இருக்கிற வரைக்கும் அவளை ஏசுனிய, அவளை ஒரு பொருட்டாவே மதிக்கலைய, தட்டை தூக்கி அடிச்சே, காசை புடுங்கிட்டு போனைய, இன்னைக்கு அந்த தாய் போனா பருவ சேலைய மேல தூக்கி போட்டு அழுது என்னடா பிரயோஜனம்? இருக்கும் உறவை காப்பாற்றாத எவருக்கும் இந்த நிலைதானே நடக்கிறது. சுத்தி சுத்தி பார்த்தா தாய் என்ற ஒரு முடிச்சில வந்து நிக்குது. அப்ப தாய்க்கு ஈடாக இந்த உலகத்தில் ஏதும் இருக்கிறதா என்றால் தொப்புள் கொடி உறவுக்கு ஈடாக ஏதும் இல்லை என்பதற்கு கண்ணதாசனே சாட்சி. ஆலும் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய், நானும் விழுந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவ என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ. பாரதியின் வழி நின்று கவி அரசு கண்ணதாசன் சொன்ன அந்த ஒரு கருத்தையும் மனதில் வைத்து நான் தீர்ப்பை இப்படி சொல்லுகிறேன். குடும்ப உறவுகளை கட்டி காப்பதற்கு புருஷன் வந்து குடிகாரனா எப்படிப்பட்டவன் அதெல்லாம் விட்டு, மாமியா கொடுமைக்காரியா இல்லையா விட்டு, அவன் சம்பாரிச்சானா சம்பாதிக்கலையா விட்டு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அடிமையாக இருந்து கூட அங்கே ஒரு கல்லில் முளைத்த செடி போல நிமிர்ந்து எழுந்து நிற்கிறாளே, அந்த பெண்தான் குடும்ப உறவுகளை கட்டி பேணி காப்பதில் மிகவும் சிறந்தவளாக முன்னிற்பவளாக இருக்கிறாள். குடும்ப உறவுகளை கட்டி காப்பதில் முதலிடம் ஆண்களை விட ஒருபடி மேலாக பெண்களுக்குத்தான் என்று தீர்ப்பு சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்த இந்த அருமையான குழுமத்திற்கும், இதுவரை பசியோடு இருந்தாலும் இந்த செவி உணவை கேட்டு மகிழ்ந்த உங்கள் பாத மலர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன். அனைவரையும் சிறப்பிக்க அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதுக்கு மேல வரக்க முடியாது. 7 பேர் பேசுறோம்.